அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ப்ரான் பிரியாணி. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நிறைய பொருள்லாம் போடாமல், நிறைய ஸ்பைசஸ் இல்லாமல், ஹெவி மசாலாஸ் இல்லாமல், ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் பிகினர்ஸ் கூட இதை பார்த்து செஞ்சிடலாம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் செய்யும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ப்ரான் எடுத்துக்கேன். இந்த ப்ரானை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா சூடுபடுத்திக்கிட்டேன். சூடு பண்ணும்போது அந்த தண்ணி வற்ற விடாமல் தண்ணி வர வர நான் எல்லாமே அதை வெளியே எடுத்துக்கிட்டே இருந்தேன். இந்த ஸ்டெப் எதுக்குன்னா, நம்ம ப்ரான் சாப்பிடும்போது அதிகமாக கேஸ் பிடிக்கும் இல்லையா, அதெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ நான் ப்ரானை சூடு பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கெட்டியான தயிர் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அரை லெமனை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இதை ஓரமாக எடுத்து போகிறோம். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒரு 1 hour முன்னாடியே இது பண்ணி மேரினேஷன் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி, ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா. இப்போ நான் 1/2 kg செய்கிறேன். இதுக்கு 150 வெங்காயம் எடுத்திருக்கேன். 125 கிராம்ஸ் தக்காளி எடுத்துருக்கேன். ஏன்னா தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால. இப்போ ஹோல் கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் ஏன் ஃபஸ்ட்டு என்னால் ஆட் பண்ணுறோன்னா, அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நல்லா நீக்கவாக்காக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட்டை மூடி வச்சிடலாம். பிளேட்டை மூடி வச்சுட்டு ஒரு நடுநடுவில் ஒரு 2-3 டைம்ஸ் கலரி விடணும். நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அந்த அளவுக்கு வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி ப்ரானில் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அதிகமாக ஆட் பண்ணால் அந்த இஞ்சி பூண்டு வாசனை அதிகமாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை வராமல் இருக்க நல்லா ஒரு வதக்கிட்டு, இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணிவிட்டு மைல்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மைல்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வெந்த அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த ப்ரான் மசாலா, அதை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லா மசாலாவும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே நீங்கள் வலிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுலேருந்து தண்ணி வராது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லா தண்ணியும் வெளியேற்றி தான் நம்ம சூடு பண்ணி ப்ரான் பண்ணுவோம். அதனால் ப்ரானில் தண்ணி இருக்காது. ஸோ 2-3 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்துடும். வந்த அப்புறமா 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, இது வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடை மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு ஹோல் பிரியாணிக்கு தேவையான உப்பு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த கப்பில் தான் அரிசி எடுத்திருக்கேன், சீரக சம்பா. நம்ம சமைக்கும் போது நான் ஊற போட்டேன், கரெக்டாக சமைக்கும் போது ஊற போட்டுருக்கு. இதுலேருந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ எல்லா மசாலையும் நல்லா ஒன்று சேர்த்து ஒரு பிளேட்டை போட்டு மூடிடலாம். நான் உப்பு செக் பண்ணி பார்த்தேன். உப்பு எனக்கு கொஞ்சமாக கம்மியாக இருந்துச்சு, அதனால் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பிளேட்டை மூடி வச்சேன். ஒரு 5 minutes கழிச்சு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிச்ச அப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரிசி முன்னாடியே ஊற போட்டிங்கன்னா சீக்கிரத்தில் குழஞ்சிரும் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே. அதனால் கரெக்டாக நீங்கள் செய்ய போகிறீங்க, வெங்காயம் தக்காளிலாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் அரிசி ஊற போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு கொதி வந்த அப்புறமா நான் ஒரு பிளேட்டை மூடி வச்சிடுறேன். 5 minutes கழித்து பார்த்தோன்னா தண்ணி எல்லாமே வற்றி சாப்பாடும் தண்ணியும் ஒன்று சேர்ந்தப்போ வரும். இந்த ஸ்டேஜில் தான் தம் போடணும். இப்போ ஒரு கலரை நம்ம கலரணும். கீழே கொஞ்சம் அடிக்கடி பிடிச்சிருக்கான்னு செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு கலரை கட்டு சாதத்தை சரிசமம் பண்ணிவிட்டு கீழே ஒரு அடிகனமான பேன், இரும்பு பேனோ இல்லை நீங்கள் தம்க்கு எது வைப்பீங்களோ அதை வச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒரு 15 minutes தம் போடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான பர்ஃபெக்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெவி மசாலாவில் இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும். நம்ம சீரக சம்பாவில் எதுக்கு செய்கிறோன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு அந்த பிரியாணி சாப்பிட்ட ஹெவினஸ் இருக்காது. ஸோ நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தானே நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.